மக்களே, நம்ம மிஸ் எப்படி இருக்கிறீங்க? இந்த பக்கத்தில் சைடில் தெரிகிற இந்த மெசேஜை பார்த்துங்க. இது வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய இணைச் செயலாளர் சிடிஆர் நிர்மல் குமார் அவர்கள் கொடுத்த அறிக்கை. அதாவது நேற்றெல்லாம் நீங்கள்லாம் வந்து பயங்கர குழப்பத்தில், மன வேதனையில், மன உளைச்சலில் இருந்துருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ நியூஸு, எங்கே பார்த்தாலும் ஹெட்லைன்ஸு, தமிழக வெற்றிகளும் என்டியில் சேருது, தமிழக வெற்றிகளும் என்டியில் சேருது, 45 சீட்டு ஒதுக்கீடு, மாவட்ட செயலாளர்கள் அப்படி சொல்லிட்டாங்க, மாவட்ட செயலர் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாங்க. எல்லாம் குழம்பிட்டீங்க. அதுக்கு காலையில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அரசியல்னா என்ன அப்படின்னு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கொத்தடிமை டீம்ஸ்லாம் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த அறிக்கையிலையும் அதுதான் மிக தெளிவாக போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புறத்துக்கு அவங்க வந்து விஜய் அப்படின்ற ஒரு முகத்தை எடுத்து வச்சு இஷ்டத்துக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத இங்கே போட்டிருக்காரு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அரசியல் களத்தை உற்று நோக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப டென்ஷனாக நீங்களாம் இருக்கிறனால நமக்கு என்டர்டெயின்மெண்ட் யார்? அதுக்குன்னே ஒரு டீம் இருக்குது, அதுக்குன்னே 2 வாய் இருக்குது. அந்த 2 வாய் ப்ளஸ் 2 நாய், இதுதான் நமக்கு கிடைச்ச கண்டென்ட்டு. அவங்கள தான் இன்றைக்கி வச்சு செய்ய போகிறேன். நீங்களும் அதை பார்த்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் கேட்டுக்கிறேன். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த லைக்ஸையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டீங்கன்னு வச்சிங்களேன், வீடியோ எல்லாருக்கும் ரீச் ஆகும். ப்ளஸ் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அப்படியே இந்த QR கோடு ஒன்று இருக்கும், அது எதுக்கு வச்சுருக்கோம், என்னத்துக்கு வச்சுருக்கோன்னு உங்களுக்கு தெரியும், அதையும் யூஸ் பண்ணிங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது யாருதுன்னு கேட்டிங்கன்னா எந்த தான், விஜய் டாக்ஸ் 2.0. இந்த சேனலில் உலகத்தில் நடக்கக்கூடிய சில அதிர்ச்சியூட்டும் சம்பவங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறைக்கப்பட்ட செய்திகள், அப்புறம் இந்த மாதிரி சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய செய்திகள், இது எல்லாத்தையும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். ஸோ டெய்லி 6 மணிக்கு வரும் வீடியோஸ். அதனால் தவறாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. நம்ம நாசர் இருக்கார், வடிவேல் இருக்கார், அப்புறம் நம்ம சரத்குமார்னு ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. பட் இருந்தாலும் இவங்கள செய்கிற மாதிரி இருக்காதுப்பா அவங்கள செய்கிறது அப்படின்றது தான் நமக்குள்ளே தனிப்பட்ட பர்சனலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்கு. ஸோ அப்போ இந்த சாக்கடை வாயன் தான் நமக்கு எப்பயுமே முதன்மைவாதி. அவன் தான் வாயை கொண்டாந்து எங்கேயாவது வச்சுக்கிட்டே இருப்பான். எங்கெல்லாம் அவன் கிடைக்குதோ, மஞ்சள் கலரில் எங்கேயாவது கிடஞ்சுன்னா அங்கே கொண்டாந்து வாயை வச்சுருவான். அப்படி ஒரு இத்து போன ஈத்தரை, அந்த ஈத்தரை ஒன்று வந்து சொல்லுது. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். தளபதினு சொல்லணும். என்ன நான் தளபதினு சொல்லணும்? எந்த படைக்கடா தளபதி? எந்த படைக்கு தளபதி? வந்து நம்ம தளபதின்னு சொல்ல சொன்னா ஒரு கோவம் வந்துருதான். இவருக்கு வந்து அவ்வளோ காண்டாவதான் கேட்குறாரு. நான் எதுக்குடா, என்ன எதுக்குடா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ரோசமாக கேட்குற இந்த இத்து போன நாதாரி என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுமா? ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்ல. இவங்க அண்ணன் இருக்கான்ல, சைமன் செபாஸ்டியன், அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? செந்தமிழ் சீமானா. டேய், பாஸ்போர்ட்டில் அவன் பேர் செந்தமிழே கிடையாதா? திருட்டு பையன்டா அவன். திருட்டு பையன் சீமான் வைடா. ஏடா, திருட்டு பையன் சீமானு வைக்காமல் செந்தமிழ் சீமான் வச்சுருக்க. நாங்கள் எதுக்கிட்ட அவனை செந்தமிழ்னு கூப்பிடணும்? சீல் பிடிச்ச தமிழ் வேணால் கூப்பிடலாம் அவனை. ஏன்னா அவனால தான்டா தமிழ்நாடே சீல் பிடிச்சி கிடக்கு. இத்து போன ஈத்தரை. நாங்கள் உங்கள் அண்ணனை இப்படி திட்டினா இப்படி தான் திட்டுவோம், மாற்றிலாம் பேச மாட்டோம். ஆனால் உன் வாய் இருக்கு பாரு, அது காவாயோட கேவலண்டா. இங்க பாருங்களேன் அவன் என்ன பேசியிருக்கானு. தளபதி விஜயா பேசியிருக்காரு. லவ் யூ அண்ணா, வாழ்த்துக்கள். அனைவராலும் தளபதி என்று கொண்டாடப்படுகிற நடிகர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் என்னுடைய அண்ணன். அது எனக்கு பாத்தீங்களா? ஏண்டா நாயே, எனக்கு ஒன்று மட்டும் புரியலடா. நீ எப்படி வாந்தி எடுத்துட்டு அப்படியே திரும்பி நக்கிப்பியா? எனக்கு புரியல. இங்கே இதை தானே இப்போ தளபதி சொல்ல மாட்டேன். இப்போ இது எந்த தளபதி? அந்த தளபதி சொன்னியோ, ஸ்டாலின் தளபதி சொன்னியா? அவங்க தான் அவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் தான் திராவிட கட்சிகள் எதிர்ப்பீங்களே. அவரை சொன்னேன்னு சொன்னால் உன்னை செருப்பால் அடிப்பாங்க உன் தம்பியில். இவரை சொன்னேன்னு சொன்னால் இப்போ நாங்களாம் செருப்பால் அடிப்போம். ஏண்டா இப்போ சொன்ன தாய் இன்னும் இப்போ ஏண்டா சொல்கிறதுக்கு முடியல அப்படின்னு கேட்போம். அப்போ நீ பண்ண விஷயந்தான், நீ சொன்ன விஷயந்தான். நீ அன்னைக்கு அப்படி பேசிட்டு, நீ அன்னைக்கு காலில் விழுந்து நக்கிட்டு, அன்னைக்கு பின்னாடியெல்லாம் நக்கிட்டு, இன்றைக்கி வந்து நீ முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்க திமுக கொத்தடிமையா. அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியுமாடா? அப்படி தாண்டா கூப்பிடணும். மரியாதையாக கூப்பிட்றா. நீ மரியாதையாக கூப்பிட்டீன்னா உன் தலைவன் சீமானுக்கு நாங்கள் மரியாதையாக கூப்பிட போகிறோம். இப்போ எங்கள் தலைவனை நீ திட்டினா உங்கள் தலைவன் நாங்களும் அசிங்கமாக கேட்க போகிறோம். இதில் யாருக்கு அசிங்கம்? 2 தலைவர்களுக்கு அசிங்கம்டா. தருதலை. இதை முதல்ல புரிஞ்சுக்கங்கடா, அறிவட்ட முட்டா போயிலுங்களா. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரல, நாங்கள் தடுத்தோம். அவர் எங்களுடைய அறிவுரை கேட்டுக்கொண்டு அவர் நின்றுட்டாரு. அவருடைய வயோதிகம் கருதி தன் ரசிகர்களை பணியாற்றலாம் சொல்லி அவர் வந்து பெருந்தன்மையாக நடந்து கொண்டாரு. அவர் நீங்க சொல்லி தான் அவர் நிச்சயம் 100 விழுக்காடு நாம் நம்ம கட்சி சொல்லித்தான் அவர் அரசியலுக்கு வரலங்கிறது அது அவருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும்.
தமிழ்நாட்டிலே தெரியும். என்ன இந்த இதை எதிர்கொள்ள முடியாது, அதை வெளிப்படையாக சொல்ல முடியாம சொன்னாரு. இதான் இந்த பெரிய போட்டிகளை என்னால எதிர்கொள்ள முடியாது, என் ரசிகர்களை நான் பழிவிடாக்க விரும்பல. மூஞ்சியை பார்த்தீங்களா எப்படி பேசுறான் பார்த்தீங்களா? அது நாங்கள் சொல்லி தான் அவர் வரல. அவர் இல்லைன்னா அரசியல் வந்துருப்பார். எங்களை எதிர்த்தவர்னால அரசியல் பண்ண முடியாது. ஏன்டா உங்க இழிப்பு, அந்த இழிப்பு எதுக்குடா? ஏன்டா மானங்கெட்ட வெக்கங்கெட்டவனே, எதுக்குடா அந்த இழிப்பு? நீங்கள் சொன்னனால தான் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களத்தில் இறங்கலையா? ஓ, 2 திராவிட கட்சிகளை அவர் எதிர்த்து அரசியல் களத்தில் இறங்குறதுலாம் அவருக்கு வந்து பெருசாக படலை. தமிழ் தேசியம் பேசுகிற நாம் தமிழர் வந்து அந்த டயத்தில் பயங்கர ஸ்ட்ராங்காக வலிமையாக இருந்தாராம். இவங்களை எதுக்க முடியாமல் அவர் வந்து ஏய், இது உன் கட்சிக்காரர்கள்ட்டே போய் சொன்னால் கூட எவனுமே நம்ப மாட்டானேடா கம்முனாட்டி. எப்படா வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் அந்த ஆங்கர் வந்து நக்கல் பண்ண மாதிரி தான் கேட்குறான். அப்போ கூட இவனுக்கு தெரியுது நம்மளுக்கு கிண்டல் தான் பண்ணுறான்னு. கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொரணம் இல்லாமல் பச்சையாக போய் சொல்கிறான் பாருங்க. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலை விட்டு விலகினதுக்கு யார் காரணம்? இந்த காட்டுற பாருங்க. அப்புறம் நிறைய சொன்னார், ரஜினி அரசியல் வர விடாமல் நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி தான் கெடுத்தோம். நான் அன்பில் மகேஷ் இப்படி உட்காந்துருப்பாரு, உதவி இருப்பாரு, நாங்கள் இப்படி தான் நான் தான் பிளான் பண்ணி என்னதான் அனுப்பிச்சாங்க ரஜினி கப்பல் பேசுறது. நான் இப்படி சொன்னேன். அதுக்கு 2 நாள் கழிச்சு தான் ரஜினி வந்து நான் அரசியல் விட்டு விலகிறாங்க. இது நிறைய சினிமா வணிகம் தொடர்பாக நடைபெறும். கஷ்டமாக இருந்தாலும் அவர் வந்து அது தெரியல இவங்களுக்கு. பட் இவங்க அப்படி, இவங்களோட உலகம் நீ சரியா அந்த சைக்காலஜி புரிஞ்சுக்கணும். இவங்களோட உலகம் சினிமாவை சுற்றி சுழல். ரஜினி வரலன்னோட அப்போ அடி நிம்மதியாக அடுத்து விஜய் வரானோட இப்போ டவுன் பூரா விஜய் கட்டு ரஜினி மாதிரி விஜய் அது அவங்களுக்கு தெரியும். என்ன சொன்னாப்புல சவுக்கு சங்கரு, யார் யாரை வச்சு என்னென்ன பண்ணோம், ஏன் அவர் போனார் அப்படின்ற விஷயத்த ரொம்ப தெளிவாக இங்கே சொல்லியிருக்காரு. எதுக்கு யாரை கூட கம்பேர் பண்ணி? விஜய் அவர்கள் கூட கம்பேர் பண்ணி ரஜினி அவர்களை வந்து நீ படம் நடின்னு சொன்னனால மட்டும் இல்லை, அப்படியே சொல்லாமல் இருந்திருந்தா கூட இவங்க கொடுக்குற அழுத்தத்தில் ப்ரெஷரில் அவர் போயிருப்பார். ஆனால் அது அவங்களுக்கு தெரியாமல் படம் கொடுக்குறேன்னு சொன்னனால படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே விஜய் அவர்கள்ட்ட இது நடக்காதுன்னு இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு இப்போ விஜய் அவர்களுடைய அரசியலை முன்னெடுத்து ரஜினிகாந்த் ஏன் அரசியல் விட்டு விலகினார், எப்படி விலகினார், யாருனால விலகினான்ற டீட்டெயிலை சவுக்கு சங்கம் சொல்கிறான். ஆனால் இந்த நாய் வெக்கமே இல்லாமல் எல்லாத்துக்கும் கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. டேய், அடுத்தவன் பேர்ற பீக்கும் கிரெடிட் எடுத்துக்கடா. நான் வேணா 4 வண்டி அனுப்பி விட்றேன், வச்சு உட்காந்து தின்னு தூ. இப்போ எல்லாருக்கும் விஜய்க்கு நான் வந்து தலைவாகல, எவ்வளோ சம்பளம் கொடுத்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது மாதிரி தான் இப்போ நான் ஒரு அமௌண்ட்டு சினிமாவில் அது உண்டு எல்லாருக்கும். யார் பெரிய ஆளுகளுக்கு பாதி அமௌண்ட் கேஷ் கொடுப்போம், பாதி அமௌண்ட் செக் கொடுப்போம். 29 படத்துல இது வரைக்கும் விஜய் நான் கருப்பு பணமே வாங்கினது இல்ல, நான் பிளாக் மணியை தொட்டதே இல்ல, என் வருமானத்தை இது வரைக்கும் மறைச்சது இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. சாருக்கு இப்போ வந்து விஜய் அவர்கள் கருப்பு பணம் வாங்கிட்டார் அப்படின்றதான் வந்து பத்திச்சு போல இருக்கு. விஜய் அவர்கள் கருப்பு பணமா? அவர் வாங்கலடா, பணம் கருப்பாலாம் கிடையாதுடா. தமிழ்நாட்டில் கருப்பாக அடிச்சு அனுப்பியிருக்காங்களா? இப்படி எங்களால் பேச தெரியும் நக்கலா. சரி, அங்கே தான் ப்ரொடியூசர் ஒத்துக்கிறாருல்ல, என்ன சொன்னார்? இப்படி தாங்க நடைமுறையில் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாருல. விஜய்க்கு மட்டுமே இருக்குது, இந்தியா ஃபுல்லாக அப்படி தான் இருக்குன்னா அப்படி தான்டா இருக்குது. ஏன்டா அரையட்ட முட்டா பையில அதுதானே ப்ரொசீஜரை பண்ணி வச்சுருக்கீங்க. அதை மாத்திரன்னு சொல்லிட்டு தானே, அதெல்லாம் மாத்திரன்னு சொல்லிட்டு தானே கட்சி ஆரம்பிச்சு வந்தீங்க. 15 வருஷமாக என்ன மயிரை பிடுங்கினீங்க? ஆனால் நீங்கள் என்ன பிடிக்கினீங்கன்னு தெரியும். மயிரெல்லாம் பிடுங்கல, மக்கள்கிட்ட பிடுங்கினீங்க. இவங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்கான் பார்க்கணும்ல, இந்த பாருங்க. கார் வந்து நின்னவனே கமெண்ட்ல போய் பார்த்தேன் நான். அவன் முட்டு கொடுக்குறான் வேக வேகமா. இந்த கார் உடனே சீமான் கார்னு சொல்லிடுவாங்க. இது சீமான் கார் கிடையாது, இது வந்து ஐஸ்வரி கணேஷ் அவரோட கார். ஏன்னா அது ரோல்ஸ் ராய்ஸ். எப்படி 2 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கு அந்த காரு. எப்படி இவன் வாங்கிட்டான், சைமன் தான் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்கன்றதுக்காகவே உந்திக்கிறாங்க இவங்க தம்பிக்கு போயிட்டு வேகமாக கமெண்ட்ல இன்ஸ்டாகிராம் பேஜில். ஐயோ, அவ்வளோ பயம். ஏண்டா இப்போ சொல்கிறா உங்க அண்ணனுக்கு எப்பட்றா? சரி, இந்த கார் உங்கள் அண்ணன் இல்லைடா, ஐஸ்வரி கணேசனா. அந்த வீடு உங்கள் அண்ணன் தானே, எப்பட்றா வீடு வாங்கினா? எங்கேந்திரா காசு வந்துச்சவனுக்கு? என்ன படம் நடிச்சானா? இப்போ ரீசெண்டாக ஏதாவது படம் நடிச்சானா? இல்லை படம் எடுத்தானா? இல்லை ஏதாவது தொழில் பண்ணுறானா? இல்லை மாமா தொழில் பண்ணுறானா? எனக்கு தெரில, என்ன தொழில் பண்ண ஏதாவது பண்ணுறானா? காசு எங்கேருந்து அவனுக்கு வருது? காசு உங்களுக்கு எங்கேருந்து காசு வருது? எப்படி வீடு வாங்குறீங்க, நீ கார் வாங்குற, புது ஆஃபீஸ் செட்டப் ஓப்பன் பண்ணுற, எல்லாம் அப்படியே சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் அப்படியே ஜாலியாக ஜல்சா பண்ணுறீங்களே, காசு எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? ஏன்டா திருட்டு பயலுங்களா? நீங்கள் திருடுறது இல்லாமல் இங்கே வந்து சொல்லிட்டுருக்கீங்க அவர் திருடினாரு, அவர் கருப்பு பணம் வாங்கினாரு. கருப்பு பணம் வாங்கினாருன்னா இப்போ இன்கம் டேக்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இந்த வீடியோ இருக்குல்ல, உட்காந்துட்டு போட்டுட்டு இருக்கப்போ இந்த வீடியோ ஆதாரத்தை காமிச்சு இன்கம் டேக்ஸில் காமிச்சு பாருங்கள், ப்ரொடியூசர் இப்படி சொல்லியிருக்காரு, விஜய் கிட்ட கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. இப்போது கம்ப்ளைண்ட் விடு, ரைடு விடு, வந்தால் எடுத்துகிட்டு போ. ஆல்ரெடி விட்ட ரைடுக்கே இன்னும் 1.5 கோடி ரூபாய் வாங்க முடியாமல் திணறிட்டு தெரியுது இன்கம் டேக்ஸு. ஏன்னா போட்டது கேஸு தளபதி, அந்த கேஸை ஜெயிக்காமல் விட மாட்டார்.
புரியுதா? ஏன்னா அவர் நியாயமாக கேஸ் போட்டிருக்காரா கம்முனாட்டி. உங்களை மாதிரி பிச்சை எடுத்து அவர் பொழைச்சாரு, அவர் படம் நடித்தார், பணம் சம்பாதிச்சார், கோடியில் புரண்டாரு, இன்றைக்கி மக்களுடைய வெள்ளத்தில் புரள்றாரு. அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வயிறு எரியுது. வயிறு எரிஞ்சே நாசமாக போய் சாவுங்க. 8% வாக்கு வாங்குறீங்களே, எதுக்கு வாங்குறீங்க? 26 எந்த காலத்துல? 26 வெல்வோம். நீங்க திமுக இருப்பீங்களா? அப்ப நீங்க சொல்றீங்கல்ல நாங்க வெல்வதற்காக இல்லன்னு சொல்றீங்கல்ல, இருப்பீங்களா? தோக்கறதுக்கே ஒரு கட்சி நடத்திட்டு இதுல வியாக்கியானம் வேற ஒரு ஒட்டுமையா ஒரு கட்சி இருக்கு. ஒட்டுமையா ஒரு கட்சி இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் உடுமாவனம் கார்த்தி. இவன் போற இடத்துல செருப்படி வாங்குறதே இவனுக்கு வேலையா? எங்கே போய் உட்காந்தாலும் அடி மேல அடின்னு அடிக்கிறாங்க. இவன் இந்த வரேன் சொல்லி என்ன பேச வர்றோமோ அது பேசவே மாட்டான். ஏன்னா இருந்தால் தானே பேசுறதுக்கு. நாக்க பிடுங்குற மாதிரி கேட்குறாங்க, நாக்க பிடிங்கிட்டு சாவுற மாதிரி கேட்குறாங்க. ஏண்டா 15 வருஷமா ஒரு சீட்டு கூட வாங்கல, ஒரு கவுன்சிலர் கூட வாங்கலேன்னு நாக்க பிடிங்கிட்டு சாவுற மாதிரி கேட்குறாங்க. வெக்கமே இல்லாமல் எப்படி மேடேறி உட்காடுறீங்க? நீங்களாம் உப்பு சோத்தில் உப்பு போட்டு திங்கிற மாதிரி தெரில. இவங்களுக்கு மானெல்லாம் இருந்துச்சுன்னா என்னென்ன அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, நாண்டுட்டு தொங்கியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வெக்கமே இல்லாமல் ஸ்டேஜில் உட்காந்து 2026 நொட்டுறாரு அவர். 2020 கிழிச்சிங்க. வாங்கின 8% நக்கிட்டு போயிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட சின்னத்தை பிடிங்கி அடுத்த வாட்டி விவசாய சின்னத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது வெறும்பய சின்னம் கொடுப்பேன் வாங்கிட்டு திருவோடு கொடுப்பாங்க, வாங்கிட்டு பிச்சை எடுங்கடா. உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நாய் டம்ளர் குரூப்ஸுக்கு சரியான சின்னம்னா திருவோடு. ஏன்னா அவங்க எடுக்கிறது திரள்நிதி பிச்சை, அதை எடுத்து கட்சி நடத்துகிறாங்க. கட்சி எங்கே நடத்துகிறாங்க, அதை எடுத்து அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிறாங்க. இவங்க சொகுசாக வாழ்கிறதுக்கு பாவம் அந்த அப்பாவி மக்களையும் அந்த பசங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற காசையும் பிடிக்கி திங்கிற பிச்சைக்கார பயிலுங்க. ஏண்டா எடுக்கிறது பிச்சை, உனக்கு என்னடா எகத்தால பேச்சு எச்ச. இந்த பக்கம் ஒரு 26 கூட்டணி, அந்த பக்கம் ஒரு 10 பேர் கூட்டணி, இந்த நாய் இதுக்கு சேர்ந்து ஒரு கூட்டணி முட்டு கொடுத்துக்கிட்டு இவ்வளோ பேர் இருந்து ஒத்தாள் எதுக்குறீங்களே? உங்கள் எல்லாரையும் ஒன்றுக்கு போக வைக்கிறாரா? அதுதான் தளபதி பவர். 2026 எலெக்ஷனில் பார்ப்பீங்கடா. அது வரைக்கும் இப்படி கதறிக்கிட்டே கிடங்க. ஏன்னா அதுக்கப்புறமா உங்கள் எல்லாத்தையும் குழியில் போட்டு மொத்தமாக மூடிடும். தமிழ்நாடு சுபிச்சமாக இருக்கட்டும். என்ன விஷயம் நான் சொல்கிறது? இதோட இந்த நாயை செஞ்சது போதும், முடிச்சுக்கிறேன். சீக்கிரம் வீடியோவில் டேக் கேர், பை.